கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த லெந்து நாட்களின் 8வது நாள் தியானத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரினால் ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். அது என்னன்னா, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. பணம் இந்த உலகத்தில் இருக்கிற பல தீமைகளுக்கும் பல அநீதிகளுக்கும் மூல காரணமாக மறைமுகமாக நேரடியாக இருந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்படி இந்த உலகத்தில் இருக்கிற பல அநீதிகளில் பல தீமையில் எந்த மனுஷனாலையும் மறுக்க முடியாத, கவனிக்காமல் இருக்க முடியாத ஒரு அநீதியும் ஒரு தீமை என்னன்னா ஏழ்மை. பணம் இல்லாததுனால உருவாக்கப்பட்ட ஒரு அநீதி ஏழ்மை. ஏழ்மையான மனிதன், ஏழ்மையான நாடு, ஏழ்மையான கிராமம், ஏன் ஏழ்மையான திருச்சபை கூட இருக்கு. இது எல்லாமே பணம் இல்லாததுனால பணத்தினால் உருவான அநீதி. ஒரு சிலவங்க கிட்ட அதிகமாக இருக்கு, ஒரு சிலவங்க கிட்ட இல்லவே இல்லை. அதுதான் பணத்தினுடைய மறுக்க முடியாத உண்மை. அதுலேயும் குறிப்பாக ஆசிய கண்டங்களில் இருக்கிற இந்தியா மாதிரியான நாடுகளில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இந்த மறுக்க முடியாத உண்மையை புறக்கணிச்சிட்டு நம்மளால் கடவுளை பார்க்கவே முடியாது, அப்படி பார்க்கவும் கூடாது. ஏன்னா ஏழ்மைன்றது இங்கே எங்கே திரும்பினாலும் இருக்கு. அதை போல தான் ஏழைகளும். வரியாக இருந்தாலும் சரி, கோவில்லையும் சர்ச்சிலையும் போடுற காணிக்கையாக இருந்தாலும் சரி, ஒரு பெரும் பகுதி நிறைய கான்ட்ரிபியூஷன் இதில் யாருடையதுன்னா ஏழைகளுடையது. வேலை செய்கிறதா இருக்கட்டும், கடின உழைப்பாக இருக்கட்டும், வேர்வை சிந்துறதா இருக்கட்டும், இது எல்லாவற்றுக்கும் முன்னாடி வந்து தங்களுடைய உயிரையும் படைய வைத்து செயல்படக்கூடிய அளவிற்கு இந்த சமூகத்தில் நாம் சுற்றி சுற்றி பார்க்கின்ற உலகத்தில் இருக்கிறவங்களா யாருன்னா பாவம் ஏழைங்க மட்டும்தான். இவ்வளவு செஞ்சு ஏன் ஏழைங்களாகவே இருக்கிறாங்க, பணக்காரங்களாக மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன் எங்கேயாவது யாராவது ஒரு ஏழையை பார்த்து இந்த அரசியல் போஸ்டர்களில் வர மாதிரி நாளைய விடிவில்லையே, கல்வி தந்தையே, எங்களின் எதிர்காலமே, இப்படியெல்லாம் சொல்லி பார்த்துக்கிறீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை, நானும் கேள்விப்பட்டதில்லை. இதுதான் இந்த உலகத்துடைய ரியாலிட்டி. இங்கே நம்மளை பேர் சொல்லி கூப்பிடுறது கூட, நமக்கு ஒரு பெயரை வைக்கிறதுக்கு கூட பணம் தேவைப்படுது. அதனால் ஒரு மூலையில் ஒரு மனுஷங்க பணத்தை குவிச்சு சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு மூலையில் மனுஷங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சா அந்த பணத்தை பார்க்க முடியாமல் சேர்க்க முடியாமல் திண்டாடுறான். இதுதான் பணம் உருவாக்கி வைத்திருக்கின்ற உண்மை, ஏற்றத்தாழ்வு என்ற உண்மை. உபாகமம் 15:7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, உன் சகோதரரில் எளியவனான ஒருவன் இருந்தால் அவனுக்கு உன் இருதயத்தை நீ கடினமாக்காமலும் உன் கையை மூடாமலும் உன் கையை தாராளமாய் திறந்து அவனுக்கு தேவையானதை கொடு. இன்னைக்கு நாம் எல்லாத்தையும் கையில் மூடி வைக்கல, பேங்க் அக்கௌண்ட்ல மூடி வச்சிருக்கிறோம். கண்ணுக்கு தெரியாத பல இடங்கள்ல குவிச்சும் மூடியும் பணத்தை பூட்டி பத்திரமா வச்சிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய தேவைக்கு மீறி நம்மிடத்தில் இருப்பது எல்லாமே மற்றவர்களுடையது. நாம் வீணாக்கிற உணவிலிருந்து, நமக்கு பிடிக்கலன்னு நாம் பீரோவில் ஓரமாக வச்சிருக்கிற உடையிலிருந்து, எதிர்காலத்துக்கு தேவைப்படும், நம்ம பிள்ளைங்களுக்கு தேவைப்படும், பிள்ளைங்களோட பிள்ளைங்களுக்கு தேவைப்படும் சொல்லிட்டு பாவம் பார்த்து சேர்த்து வச்சிருக்கிற சொத்து வரைக்கும் அனைத்தும் மற்றவர்களுடையது. அளவுக்கு அதிகமாக குவித்து வைப்பது
ஒரு சுரண்டல். எப்பொழுதெல்லாம் இந்த சுரண்டலை செய்ய வேண்டும் என்று எண்ணம் வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் இந்த சுரண்டலை நாம் செய்து கொண்டிருக்கிறோமோ, நாம் இந்த சுரண்டலை ஒரு ஏழைக்கு மட்டும் செய்யவில்லை, இயேசுவுக்கும் சேர்த்தே செய்கிறோம். ஏன்னா அன்னைக்கு ஏசாமி அடித்தவங்களும் இன்னைக்கு ஏழையை சுரண்டுறவங்களும் நினைக்கிறது ஒன்றே ஒன்று தான், இவங்களெல்லாம் கேட்கறதுக்கு யார் வரப்போறா? இப்படியெல்லாம் செய்வதால் நாம் மீண்டும் மீண்டும் கடவுளை மட்டுமே உடைக்கிறோம். சுக்குநூறாக உடைத்த கடவுளை இன்னும் பொடியாக்குவதற்காக உடைத்து உடைத்து தள்ளுகிறோம். கவனமாக இருங்கள். சில சமயங்களில் நாம் சுரண்டுவது கடவுளாக கூட இருக்கலாம். அதை செய்யாதபடிக்கு கடவுள் நம்மை வழி நடத்துவாராக. ஆமென்.